அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு ஆப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது அரபு மொழி தெரிந்த ஆலிம் உலமாக்கள், இன்னும் அரபு கல்லூரியின் மாணவ மாணவிகளுக்கு இது மிகவும் பயன்பாடுள்ள ஒரு அப்ளிகேஷன். இது பேர் துராஸ். அற்புதமாக இதை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம் ஒரு தலைப்பில் அப்படின்னு சொன்னால், அந்த ஆய்வுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட புத்தகங்கள் இருந்து ஆய்வு செய்வோம், நூலகத்துக்கு போவோம். நம்மகிட்ட புத்தகங்களும் இல்லை, ஆய்வு செய்கிறதுக்கு நூலகமும் இல்லை அப்படின்னா, எக்ஸாக்டாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி அந்த புத்தகத்துடைய பக்கம், அந்த புத்தகத்துடைய வால்யூம் எடுத்துடுறோம். ஆனால் மெயின் புக்லேருந்து எடுத்த மாதிரி இருக்காது இல்லையா? அது ஒரு ஆய்வாகவும் கருதப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த துராஸ் ரொம்ப அற்புதமாக நமக்கு வழங்குகிறது. கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான புத்தகங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. பாருங்கள், கீழே பஹ்ஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரிசர்ச்ன்னு. அடுத்து குத்துப் பஹ்ஸில் உங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், ஈமான், அல் ஈமான். இப்போ இந்த அல் ஈமான்ற வார்த்தையை நம்ம சர்ச் பண்ணணும், இது சம்பந்தமாக என்னென்ன புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3,64,632 நத்தாய்ஜ் வந்துருக்குது. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், என்னென்ன கித்தாபு, என்ன என்ன வாலியம், அது யார் எழுதுனாங்கன்ற ஃபுல் டீட்டெயில். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த புத்தகத்தை போய் நம்ம உதாரணமாக இந்த ஃபஸ்ட்டு அல் ஈமான் அப்படிங்கிறது அகீதத்துல் முஸ்லிம் ஃபி தௌஇல் கிதாப் வ சுன்னா, சயீத் இப்னு வஹப் அல் கஹ்தானி, இவங்களுடைய புத்தகத்தை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துருச்சு இந்த கிதாப், இல்லைங்களா? இப்போ நம்ம போய் என்ன செய்யலாம், நம்ம இந்த கிதாபை டைரெக்டாக அதோட பக்கத்தில் போய் படிச்சுக்கிறலாம். உதாரணமாக உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் படிக்க சங்கடமாக இருக்குதா, டிஜிட்டலாக ஒன்றுமே இல்லை, கீழே பாருங்கள் பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக மெயின் புக்குக்கே போயிடும். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அந்த புக்குடைய மெயின் பக்கத்துக்கு போயிடுச்சு. நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறலாம், அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். மாஷா அல்லாஹ். பாருங்கள், பெருசும் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பல விதமான இஃப்தியார்கள் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. தஹ்சீன் நஸ் இருக்குது, இஃபல் ஹரக்கத் வேணாம் அப்படின்னா எடுத்து வரலாம். கிதாபுல் நம்ம பஹ்ஸ் பண்ணணும், இதில் போய் உதாரணமாக அதில் நம்ம பண்ணிக்கிறலாம். எத்தனை முஜல்லது, இந்த கிதாபை டவுன்லோட் பண்ணணுமா, தன்சீல் கிதாப் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். சுப்ஹானல்லாஹ். டெக்னாலஜி வளருது பாருங்கள். அதான் சொல்லுவாங்க, ஜம்மு பைல் கதீம் சாலிஹுல் ஜதீத் நாஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து பாருங்கள், அப்படி பின்னாடி வர்றோம் நம்ம. இது அல் பஹ்ஸுங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்த்துருக்கோம். குத்துப் கிட்டத்தட்ட 8552 புத்தகங்கள் இருக்குது இதில், அகீதாவில். இப்படி இப்போ நான் அதெல்லாம் இறக்கி வச்சுருக்கிறேன், அதனால் படிக்கலாம். அடுத்து பாருங்கள், முஅல்லிஃபுன். உங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு அறிஞருடைய புத்தகங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3178 அறிஞர்களுடைய பேர் இருக்குது. அவங்க எழுதின எல்லா புத்தகமே நீங்கள் அப்படி போகலாம். அப்போ அறிஞர்களுடைய பேர்லையும் போய் படிக்கலாம். அடுத்து அக்ஸாம், எத்தனை வகை கலைகள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 40 கலைகள் இருக்குது. அகீதா, ஃபிரக், உருது, தஃப்சீர், ஒவ்வொன்றிலையும் பாருங்கள். அதான் 8000 கிதாபுகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதனால் உங்களுடைய ஆய்வுக்கு இந்த ஒரு துராஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தகவலை மற்ற நமது ஆலிமுலா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை எத்தி வைங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஹூக்கும் ஃபில்லா இஸ்மாயில் நத்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.